கைஸ் எக்ஸ்பாக்ஸ் அவங்களோட அடுத்த கன்சோலுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ். இது ஒரு நார்மல் கன்சோல் அப்டேட்டே இல்ல. ஆக்சுவலா பார்த்தா இது கன்சோல் கேமிங்கோட ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ரூமர்ஸ் அண்ட் டீடைல்ஸா என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்பாக்ஸோட அடுத்த கன்சோல்ல நீங்க பிசி கேம்ஸ் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா பிசி கேம்ஸ் எஸ் அப்டேட்லயே அவங்க சொல்லிருக்காங்க. அந்த போஸ்ட்லயே சிஇஓ போட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ் எக்ஸாக்ட்லி என்ன, அது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கு, பிளே ஸ்டேஷனுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் கொடுக்க போகுது, ஃபியூச்சர் கன்சோல்ஸ் எப்படி இருக்கும்ட்டு ஃபுல் பிரேக் டவுன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ்னா என்ன? மைக்ரோசாஃப்டோட கேமிங் சைட்ல இருந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவரோட அடுத்த ஜென்ரேஷன் கன்சோல. அந்த கன்சோல் பேர் தான் ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ். அந்த கன்சோலை பத்தின எந்த டீல்ஸும் வேற எதுவும் வரல. பட் அந்த ஹெலிக்ஸ் அந்த பிசி கேம்ஸ் வரும்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு மெயினான விஷயம் தான் நெக்ஸ்ட் எக்ஸ்பாக்ஸ் வந்து பிளே பிசி கேம்ஸ் அப்படின்னு. இது ரொம்ப ஒரு அன்யூஷுவலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நார்மலா கன்சோல்னா என்ன? எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ், பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், பிசி கேம்ஸ் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் லைப்ரரிஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் பிளஸ் பிசி லைப்ரரியும் கம்பைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மீனிங் ஃபியூச்சர்ல ஒரு எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் வாங்கினா எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸும் விளையாடலாம், பிசி கேம்ஸும் விளையாடலாம், நீங்க கேம் பாக்ஸ்ல இருக்க கேம்ஸும் விளையாடலாம். நிறைய பிளே ஸ்டேஷன் கேம்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டீம்குள்ள வந்துருச்சு. ஸோ அந்த கேம்ஸையும் கூட நம்ம ஈஸியா இப்போ ஸ்டீம்ல விளையாட முடியும். ஆனா அதுக்கு பிளே ஸ்டேஷன் எந்த மாதிரி எதனா அதுக்கு ஆப் வைக்க போறாங்களா என்ன தெரியல. பட் எல்லாமே ஒரே பிளேஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. பேசிக்கா பார்த்தா கன்சோல் மாதிரி யூஸ் பண்ற ஒரு கேமிங் பிசி. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, ஏன் எக்ஸ்பாக்ஸ் இப்படி பண்றாங்க? ரீசன் சிம்பிள். எக்ஸ்பாக்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஓல்டு கன்சோல் வார்லாம் எப்படி இருந்தது? பிளே ஸ்டேஷனா எக்ஸ்பாக்ஸா, யார்கிட்ட பெட்டர் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் இருக்கு, யாரோட கன்சோல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருந்தது கன்சோல்ஸ்குள்ள. ஆனா இப்போ பிளே ஸ்டேஷன் தான் டாப்ன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட் இப்போ எக்ஸ்பாக்ஸோட மைக்ரோசாஃப்டோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா வித்தியாசமா இருக்கு. அவங்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பிளாட்ஃபார்மோட எக்கோ சிஸ்டம். மீனிங் நீங்க எங்க பிளே பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க எக்ஸ்பாக்ஸ்ல பிளே பண்ணுங்க, பிசில பிளே பண்ணுங்க, கிளவுட்ல பண்ணுங்க, மொபைல்ல பண்ணுங்க, எங்க வேணாலும் பிளே பண்ணுங்க. ஆனா எக்ஸ்பாக்ஸோட அந்த எக்கோ சிஸ்டம்ல இருங்க. அதனாலதான் இப்போ எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் தான் பிசி ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பாக்ஸ் பிளே எவ்ரிவேர், கிளவுட் கேமிங் இருக்கு. ஈவன் சில எக்ஸ்பாக்ஸ் கேம் பிளே ஸ்டேஷன்ல கூட வந்துருச்சு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. கன்சோல்ஸ் கம்பெனில இருந்து கேமிங் பிளாட்ஃபார்ம் கம்பெனியா மாறிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ நம்ம பேச போற மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட், கன்சோல் பஸ் பிசி ஹைபிரிட் ஐடியா. லீக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நெக்ஸ்ட் எக்ஸ்பாக்ஸ் வந்து பிசியோட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். ப்ராபப்ளி ஏஎம்டி ஹார்ட்வேர். பட் மெயின் ஐடியா என்னன்னா, கன்சோலோட இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான். எல்லா எக்ஸ்பாக்ஸ்லையும் மோஸ்டா நீங்க லுக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். அட்லீஸ்ட் இதுலயாவது ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யூனிக்கான லுக் கொடுக்கணும்னு தெரியல. ஆனா சிஸ்டமுக்குள்ள ஆல்மோஸ்ட் விண்டோஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் தான். இமேஜின் பண்ணுங்க, நீங்க கன்சோல் ஆன் பண்றீங்க, நார்மல் எக்ஸ்பாக்ஸ் ஒரு டேஷ்போர்டு வரும். பட் உள்ள கேமிங் பிசி மாதிரி ஒர்க் ஆகும். மீனிங் ஃபியூச்சர்ல பாசிபிள் திங், பிக்கர் கேம் லைப்ரரி, பெரிய கேம் லைப்ரரி இருக்கு. பிசில தான் ஏகப்பட்ட டைட்டில்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்பாக்ஸ் பிளே ஸ்டேஷன்ல இருக்க கேம்ஸை விட பிசியில் இருக்க கேம்ஸ் அவ்வளோ எக்கச்சக்கமா இருக்குது. அதுக்கப்புறம் மாடிங் சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஸ்டீம் வந்துச்சுன்னா ஸ்டீம்லேயே மாட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ மேபி நீங்க மாட் பண்ணலாம். நிறைய மோர் ஃபிளெக்சிபிளா இருக்கும் சிஸ்டம் எல்லாமே. நீங்க ஸ்டீம் கேம்ஸ் இப்போ இதில் விளையாடுறீங்கன்னா, பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஸ்டீம் கேம்ஸ் இதில் விளையாடணும் அதோட ப்ராக்ரஸ் எப்படி மாறும் அப்படின்றது தெரியல. பட் பார்க்கலாம். கன்சோல்ஸ் அண்ட் பிசியோட பவுண்டரி ஆல்மோஸ்ட் மறைஞ்சிரும். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் குறைஞ்சிரும். ஆனா பிளே ஸ்டேஷன் இதுல என்ன அடி வாங்க போறாங்க தெரியல. கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்க போகுது இதுல? இது ரியலா நடந்தா கேமிங் இண்டஸ்ட்ரியில பெரிய சேஞ்ச் வரும். பிகாஸ் இப்போ கன்சோல் சூஸ் பண்ண மெயின் ரீசன் என்ன? லைப்ரரி. பிளே ஸ்டேஷன்ல அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ், எக்ஸ்பாக்ஸ்ல அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ், ஹாலோ, ஃபோர்ஸா ஹாரிசான் மாதிரி. பிசில சில கேம்ஸ். பட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு கன்சோல் வாங்கினா போதும், நீங்க பிசியில் இருக்க லைப்ரரியும் ஓப்பன் ஆகிடும். நீங்க அதையும் விளையாடலாம், அந்த கன்சோலோட கேம்ஸையும் விளையாடலாம். ஆனா அது எக்ஸ்பாக்ஸ் மட்டும் தான் முடியும், பிளே ஸ்டேஷன் கிடையாது. சடனா கன்சோலோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் எந்த கன்சோல் பெட்டர்னு சூஸ் பண்றதுக்கு பதிலாக எல்லாருமே வந்து எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குன்னு சூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி மைக்ரோசாஃப்ட்ல தான் உங்களுக்கு பிசி கேம்ஸும் உள்ள வருது. பிசி கேம்ஸ் உள்ள வருதுனாலே மோஸ்டா மாட் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும்னு நம்புறேன். பட் பார்ப்போம். பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? இப்போ இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன், பிளே ஸ்டேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு? சோனி ஸ்டில் ஃபோக்கஸ் பண்றாங்க ஸ்ட்ராங் எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸா தான். ரீசெண்டா இப்போ கூட அவங்களோட பிசி போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேன், காட் ஆஃப் வார், லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரியான கேம்ஸ் தான் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கிளியர். பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கிளியர், பெஸ்ட் ஸ்டோரி கேம்ஸ், பெஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் பெஸ்ட் சினிமாட்டிக் ஸ்டோரிஸ். பட் எக்ஸ்பாக்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்.
எக்ஸ்பாக்ஸ் வந்து அவங்களோட எக்கோ சிஸ்டத்துலையும் கேம் பாஸ்ல ரொம்ப 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 அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம். கிராஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் கேமிங், ஹியூஜ் லைப்ரரி, இதில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இருக்குது. அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸில் எப்போ தான் அவங்க நிறைய கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் எதுவும் வருதானு தெரில. ஃபோர்ஸா இருதானு ஹாலோ இதை தான் எடுத்துகிட்டு வராங்க எப்போவுமே. இப்போ ரீசெண்டாக ஃபோர்ஸா இருந்தது 6. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கன்சோல் வார் மேபி இப்படியும் இருக்கும். பிளே ஸ்டேஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர், எக்ஸ்பாக்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் ஃப்ரீடம். ரெண்டு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அப்ரோச். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் பவர்ஃபுல் வேணும்னா நீங்கள் பிளே ஸ்டேஷன் ஸ்டைல் போகலாம். உங்களுக்கு ஃப்ரீடம், அந்த ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து உங்களோட ஃப்ரீடம்க்கு ஏற்ற மாதிரி விளையாடுற மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் வர மாதிரி இருக்கும். ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச். ரிலீஸ் எப்போ? இப்போ பிக்கஸ்ட் கொஷின், ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகும்? ரைட் நாவ் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட எக்ஸாக்டான டீட்டெயில்ஸை ரிவ்யூ பண்ணலை. இதை பற்றி அவங்க சொன்னது என்னன்னா, பிசி கேம்ஸ் விளையாட முடியும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த சிஓ சொல்லிருக்காங்க. பட் டெவலப்பர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் வீக் கான்ஃபரன்ஸை டிஸ்கஸ் பண்ண போறாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் லீக் ஆகும். லீக் ஆக நம்ம வீடியோ போட்டுருவோம், அதெல்லாம் சொல்லுவோம் நம்ம என்ன ஆகுது, எப்படி ஆகுது, எப்போ வரும் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒன் திங் கிளியர், எக்ஸ்பாக்ஸோட நெக்ஸ்ட் கன்சோல் சிம்பிளா சீரிஸ் எக்ஸோட அப்கிரேடா இருக்காது. அவங்க வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்களோட கன்சோலையே ஆக்சுவலா. ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன, ஃபியூச்சர்ல கன்சோல் எப்படி இருக்கணும்? ட்ரெடிஷன் கன்சோல்ஸ் மாதிரி சிம்பிளா, இல்ல கன்சோல் பிசி ஹைபிரிட் மாதிரி பவர்ஃபுல்லா? பர்சனலி பார்த்தா எக்ஸ்பாக்ஸ் ரியலா கம்பைன் பண்றாங்க பிசியோட லைப்ரரியும் அவங்களோட சிம்பிளிசிட்டியும். இப்படி பண்றது அவங்கள ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கேமிங் பிளாட்ஃபார்மாவே மாற்றும். ஏன் ஈவன் அவங்களோட கன்சோல் தான் ஒரு பெஸ்ட் கன்சோலாகவும் மாற சான்ஸ் அதிகமா இருக்கு. பட் ரியல் டீட்டெயில்ஸ் வரும்போது தான் அது எப்படின்னு தெரியும். ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க. ஆனா அதே மாதிரி இப்போ வந்து ரேம் பிரைஸ் தான் ரொம்ப எக்கச்சக்கமா ஏறி போயிடுச்சு. இந்த ஏஐ கண்ட்ரோல் வந்ததுனால ரேம் பிரைஸ் எக்கச்சக்கமா ஏறி போயிட்டு மேபி மேபி 29க்குள்ள எக்ஸ்பாக்ஸோட அந்த ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ் வந்துடும்னு நம்புறோம். ஸோ பார்க்கலாம் பிசி கேம்ஸ் என்ன பண்றாங்க. எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் வந்தா பிசி கேம்ஸ் நீங்க எப்படி விளையாடுவீங்க? நீங்க எக்ஸ்பாக்ஸ் வாங்குவீங்களா அந்த ப்ராஜெக்ட் ஹெலிக்ஸ் வந்தா? உங்களோட தாட்ஸ் என்னன்னு கேட்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காதீங்க. பை பாய்.